66வது பீடாதிபதியாக திகழ்ந்த ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் தலைமையில அதிஷ்டானம் கொண்டிருக்கக்கூடியவா, தலைமை பெரியவான்னு சொல்லுவோம். 1000 கிராமத்து பெரியவா அப்படின்ற வாழ்க்கைக்கு ஒரு பெயர். கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் தான் அவ பிதா சித்திரமூலீஸ்வர பூஜையோட ஊருக்கு ஊர் சஞ்சாரம் பண்ணி தர்மோபதேசத்தையே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததாக ஒரு அவளுடைய ஒரு சந்தத பரிசிரமத்தை வேதனத்தை வந்துட்டு அவளுக்கு கிடைக்கிறதாக ஒரு பெயர் 1000 கிராமத்து பெரியவா. 1000 கிராமங்களுக்கு போய் தர்ம பிரசாரம் பண்ணலாம். அப்படிப்பட்ட அவளுடைய காலத்தில் அவ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த வித்வான்கள் எல்லோருடைய கிட்டத்தட்ட ஒரு கூட்டஸ்த புருஷராக சொல்லத்தக்கதாக மகாமகோபாத்திரர் ஸ்ரீ மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள், அவருடைய சிஷ்யரான திருக்கோஷ்டியோர் ஹரிஹர சாஸ்திரி முதலிய அநேக பெரிய பெரிய வித்வான்கள் இவா எல்லாரும் இருந்ததாக இந்த காலத்தில் ஸ்ரீ சங்கர பகவத்பாதாச்சாரியால் இந்த பீடங்களை ஆச்சாரிய பீடங்களை எந்த 2 பிரதானமான விஷயத்துக்காக வேதத்துக்கு 2 சொல்றதுக்கான காரணம், வேதம் 2 விஷயத்தை சொல்றது, தர்மம்னு ஒன்றும் பிரம்மம்னு ஒன்றும், பூர்வகாண்டம் உத்தரகாண்டம்னு அதுதான் ஒரு சாஸ்திரத்தை விசாரம் பண்றோம். அதுல தர்மத்தை பிரசாரம் பண்றதுக்காகவும் பிரம்மத்தை அத்வைதமாகிய பரம்பரோட பிரம்மவஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழியை சம்ரட்சணம் பண்றதுக்காகவும் ஆச்சாரிய பகவத்பாதாரி பீடங்களை ஸ்தாபிச்சா. அப்படிப்பட்டதான் ஆதி பகவத்பாதாருடைய பிரதிஷ்டாபிதமான இந்த ராமோடி பீடத்தினுடைய பரம்பரை வந்தவாளர் ஆச்சாரியர்கள் விசேஷமாக அத்வைத வித்தையை சம்ரட்சணம் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஸ்தாபனமாக அமைச்ச அத்வைத சபா அப்படிங்கிற பேர்ல கும்பகோணத்துல இன்றைய லௌகிக வருஷம் நடக்கபடி 1894வது வருஷம் அந்த ஒரு சதச அவ ஏற்படுத்தி, அதன் பிறகு அந்த காலத்துல கிட்டத்தட்ட இந்த கிராமங்கள்ல தான் பெருவாரியாக கும்பகோணத்துக்கு நன்றியம் பெருவாரியான கிராமங்கள்ல தான் அந்த காலத்துல சதசுகள் எல்லாம் நடந்திருக்கு. பிறகு சமீப காலமாக காஞ்சிபுரம், சென்னை, இப்போ சாதுர்மாச சமயத்துல குரு ஆச்சாரியர்கள் எந்தெந்த ஊர்களில் சாதுர்மாசம் அனுப்பிக்கிறாரோ அந்தந்த ஊர்களில் இப்படியாக இந்த அத்வைத சபா சதசானது நடந்து வந்துட்டு இருக்கு. கும்பகோணத்துல அது போல ஸ்தாபனம் பண்ணப்பட்டதான இடமாகிறதுனால அங்கே நிறைய நடந்திருக்கு. அது காலத்துல இப்பவும் சமீப காலத்திலே நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த சபையினுடைய இது 131வது வருஷம். 131 வருஷமாக தொடர்ந்து நடந்து வந்திருக்கக்கூடியதான சதஸ். அதனுடைய இது 168வது சதஸ். அத்வைத சபாவுடைய 168வது சதஸ்ல இந்த சதஸ்கள்ல இது 2 முக்கியமான அம்சங்களை கொண்டது. ஒன்றும் வித்வான்கள், அதாவது ஒரு பரீட்சைகள்ங்கிற விஷயம் தனி. சதசு கோஷ்டின்னு அந்த சதசு சமகாலத்திலேயே பரீட்சைகள் நடக்கக்கூடியது ராஜ்ய வழக்கம். விசார கோஷ்டிங்கிற விஷயத்தை வித்வான்கள் அவ அபியாசம் பண்ணிருக்கக்கூடிய, சித்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வித்தியார்த்திகள் பாடம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த வேதாந்த பாரங்களை, வேதாந்த சாஸ்திர சம்பந்தப்பட்ட தத்துவ பாரங்கள் எல்லாம் அவ இங்க மற்ற வித்வான்கள் ஆச்சாரியர்கள் முன்னிலையிலையும் மற்ற வித்வான்கள் முன்னிலையிலையும் அதை உபஸ்தானம் பண்ணி, அதாவது அந்த இட சம்ஸ்கிருத பாஷையில அந்த மூல சாஸ்திரியமான பద్ధதியில சொல்றதுங்கிறதான வாக்கியார்த்தம் அப்படிங்கிறதான ஒரு விஷயம். பிறகு சாயங்கால வேளையில எல்லா ஜனங்களுக்கும் அத்வைத விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக உபன்யாசங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் பிரதானமாக இந்த கோஷ்டியானது 2வது 2 அம்சங்களாக இருக்கு. இதோட பரீட்சை எல்லாமும் அத்வைத வேலை பாசியமா நடந்து வந்துருக்கக்கூடியதான விஷயம். அதை மறுபடியும் ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு உண்டான பிரயத்தனம் நிர்வாகம் சார்ந்த நடந்துட்டு இருக்கு. இந்த விசார கோஷ்டிகள்ல இப்போ சமீப காலம் கடந்த ஒரு சில வருஷங்களாக நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச மட்டும், அதாவது சம்ஸ்கிருதத்துல அது அந்த அளவுக்கு டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ் சொல்லக்கூடிய ரீதியில இருக்கக்கூடிய எல்லா சூக்ஷ்மங்களையும் மற்ற பாஷைகள் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சுத்தமா இல்லாட்டாலும் பொதுவாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிச்சயமாவது நம்மளுக்கு யார் சம்ஸ்கிருதத்தில் அங்காவது ஓரளவு சம்ஸ்காரம், ஆனால் சாஸ்திர ரீதியில பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு சாராம்சமாக ஒவ்வொரு வாக்கியார்த்தமோ அல்லது ஒரு செஷன் முடிஞ்ச பிறகு ஒரு முற்பகல் வேலை, பிற்பகல் வேலை மாதிரி முடிஞ்ச பிறகு அது சாராம்சமா என்னென்ன விசாரணைகள் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத சொல்றதாகவும் கடந்த சில கோஷ்டிகளாக பண்ணி கொண்டிருக்கோம். அதே போல கடந்த ஒரு 10 வருஷங்களாக அழைத்து நினைக்கிறேன் 7 வருஷத்துக்கு குறையாம இன்றைய இந்த தொலைதொடர்பு சாதனங்கள் மூலமாக அத்வைத சபாவுக்கு பிரத்யேகமாக பேஸ்புக், யூடியூப் முதலிய சாதனங்கள் எல்லாம் உபயோகிச்சு
இதுல நடக்கக்கூடிய சதஸ்கள்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய வித்வான்களுக்கு மாத்திரம் அங்க வந்திருக்கக்கூடிய பக்தாளுக்கு மாத்திரம் இல்லாமல் இது ஒரு பர்மனண்டா ரெக்கார்ட் போட்டு வச்சு அதன் மூலமா யார் எந்த ஊர்ல இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் மறுபடியும் சிரவணம் பண்ணிக்கிறதுக்கும் பிரயோஜனமா இருக்கக்கூடிய ரீதியில இந்த சாதனங்களை அதாவது பெரியவா நம்ம ஆச்சாரியர் சொல்ற ஐடி ஃபார் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் இந்தியன் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராசம் கருதி ஒரு வழிகாட்டியிருக்கா. அது மாதிரி சாதனங்களை நம்மளுடைய சனாதன தர்மத்தை சோரட்சணம் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ரீதியில இந்த ஒரு காரியமும் நடந்து வந்துட்டு இருக்கு. அது முக்கியமாக இந்த உபன்யாச சரணியில ஒரு கடந்த சில வருஷங்களாக தமிழ் மாத்திரம் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு முதலிய பாஷைகளிலையும் அத்வைத சம்பந்தமான உபன்யாசங்கள்லாமும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் சாதனங்கள் மூலமா அது ஆகிட்டு. அதனால இன்றைய காரியக்கிரமமாக 168வது போட்டியானது பகவத்பாதாவுடைய முன்னிலையில இந்த அரசவன்காட்டு கிராமத்துல பிராசரிக விசேஷமாக இது எதிரிகளுடைய மனமாக இருந்திருக்கக்கூடியதான இடம்தான் இது. அப்படிப்பட்ட இங்கே நம்முடைய எதிரிகளுடைய உற்சாகங்கள் கூட இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான சன்னிவேசத்துல கடந்த வருஷம் முடிவுதான் கிராமத்துல நடந்தது. இதே போல இந்த சுற்று வட்டார கிராமத்துல தொடர்ந்து நடக்கணுங்கிறதான ஆச்சாரியுடைய அபிப்பிராயத்தை பற்றி இந்த ஊர் மக்கள் நாம ரொம்ப உற்சாகமா அதற்கான ஏற்பாடுகள் இவாளுடைய பூர்வீகாலுக்கு நம்ம வாரக்கியஸ்தாம அப்பா தாத்தா கொடுத்தாத்தா காலத்துல இந்த ரவீந்திரவாழம் நம்ம வாரக்கியஸ்தான் நடந்து ஒரு மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லோரும் தெற்கு ஆச்சாரியுடைய அனுகிரகத்தில் எல்லா ஜனங்களும் ஒத்துழைச்சு இந்த சதஸ்தாக நடந்துட்டு இருக்கு. கடந்த வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் இங்கேருந்து வந்துட்டு சோமே சோம புரோட்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில அடுத்த வருஷம் ஊருக்கு வந்துருமோன்னு அரசவன்காட்டுக்காரன் வந்து ஆஹ்வானம் பண்ணிட்டாங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே போல ஒரு வருஷ காலம் தாண்டி இருந்தாலும் அந்த ஒரு வருஷ காலம் முன்னாடி பண்ணிதான் ஒரு விஞ்ஞாபனத்தை மறுபடியும் 2-3 தடவை ஆச்சாரியம் போய் சொல்லி விஞ்ஞாபனம் சொல்லி அதே போல இன்றைய தினம் ஆரம்பிச்சு நடக்கிறது. அதனால இந்த ஒரு விதமான ஒரு சன்னிவேசத்துல அந்த காலத்துல எப்படி வாக்கியார்த்தங்கள் நடந்திருக்கும், இன்னும் சங்கிய நிறையாவே இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட கிராம சூழ்நிலையில நடந்திருக்குங்கிறத மறுபடியும் அனுசந்தானம் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு. அதனால இன்றைய தினம் இந்த முற்பகல் செஷனை நம்மளுடைய மூத்த வித்வான்கள் எல்லோருடைய முன்னிலையும் இதை ஆதரிக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரணம் முதலில்